வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கைமாம் வர்த்தனிಗಳ சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணிய நாமலிக்கேதே ஜனம் ஹரியோம் நம்ம பகவதேகாலி பத்ரகாளி ராராவாவா அட்டம் பேதம் குறுக்கம்பட்டு சவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகடே போட்டு. இப்போ குரு பயிற்சி அதிசார பயிற்சி 74 நாள் நடக்கும்போது நேற்றையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. மிதுனத்தில் இருந்த குரு இப்போ கடகத்துக்கு போயிட்டார். காலபுருஷ சக்கரத்தில் மேசராசி நான் குரு பயிற்சி பற்றி பேசுகிறேன். மேசராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குரு 3ல் இருந்தார். குரு 3ல் இருந்தால் 9, 12 கதிபதி 3ல் இருந்தால் எல்லாமே தடை தாமதங்கள், எடுத்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பொன்னவன் 3, 6, 8, 12 மறைந்தால் பிறந்தோடைய கொலநாசமாகனு ஒரு பாட்டு புலிப்பானியில். ஆனால் அந்த பேசிக்கில் எல்லாமே எதிர்நீச்சல் போட்டிருந்தால் மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி அபரிவிதமான பயிற்சி. அதாவது ஒரு 74 நாள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில்ங்கிற மாதிரி வெற்றி மேல் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. தொழில் தடை தாமதம், வண்டி வாகனங்கள். 4ங்கிறது தாய் ஸ்தானம், தன்னுடைய கேரக்டர் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம். 4ஆம் இடம் வீடு மண்மனை வாகனம். இது வரைக்கும் வீடு அமையாதவர்களுக்கு வீடு அமைய, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் அமைய, அதாவது இது வரைக்கும் வாங்க முடியலையே அப்படின்ட்டு இருக்கிறீங்க வீடு மண்மனையெல்லாம் வாங்கி இந்த 74 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு வந்திருக்குது. மேசராசிக்கு பொற்காலமான ராசி மேசராசி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியிலேருந்து நாம் பார்க்க போகிறோம். 9 கதிபதி 4 கேந்திர மாதிரி உச்சமாய் இந்த ராசி பார்க்க 12ஆம் இடத்தை பார்க்குறது, 9ஆம் இடத்தை பார்க்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. இந்த குரு பயிற்சி 74 நாள் இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாக நாம் அனுபவிக்க போகிறோம். அதாவது இறைவன் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லா காரியம் நடக்கும். அதாவது இந்த 74 நாள் என்னடா நடந்துடும் அப்படின்னு மேசராசிக்காரர் ஒரு சலிப்புத்தன்மையோடங்க இருக்கலாம். அதாவது இறைவன் திரும்பி பார்த்தாலே போதும் எல்லா காரியங்களும் வெற்றி. கல்யாணம், குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை இல்லாத மண்மனை எல்லாமே. இது வரைக்கும் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தில் பிரச்சனை இருந்தாலும் கூட அதுவும் கூட குடும்ப வாழ்க்கையில் பார்க்குற இடமெல்லாம் யோகமான இடம்ன்றதுனால எல்லா சிறப்பம்சம் நடக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்குது. 9 அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியில் தரக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. காலபுருஷ சக்கரத்தில் ரிஷபராசி 2வது ராசி. 2வது ராசிக்கு இந்த குரு பயிற்சி இப்போ இது வரைக்கும் 2ல் இருந்த குரு பயிற்சி நேரத்துக்கு சாயங்காலம் 3க்கு போய் குரு உச்சமாகிறார். குரு ரியலாகவே ரிஷபராசிக்கு குரு பாதகாதிபதி. அவர் போய் 3ல் இருக்கிறது ஒரு சிறப்பம்சமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு 74 நாளைக்கு பொருளாதாரத்துலேயோ எல்லாமே அதாவது முன்னுக்கு பின் முரண்பாக நடந்துட்டுருக்கு. எதுலேயும் ஒரு நிதானமாக போகிறது நல்லது. குரு உச்சமாகி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறங்க. 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் நொடி கடன் சத்ரு வியாதி. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறேன். குரு பார்க்குற இடமெல்லாம் தோஷ நிவர்த்தி. அப்போது ஆயுள் விருத்தி, கண்டம் இல்லை, நோய் நொடி இல்லை, கடன் சத்துரு. அதாவது கடன் இது வரைக்கும் பெரிய லெவலில் ரிஷபராசிக்காரர் கடனில் பாதிச்சிருந்தாலும் கூட அந்த கடனெல்லாம் ரெக்கவரி ஆகி அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. 3ஆம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால குரு உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு எடுத்து போகிறோம். சகோதரிகளுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்குள்ள அதாவது பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு யோகமான திசையாக இருந்தால் எல்லாமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. திசாநாதன் பாதகமாக இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி எதிர்மறையான அமைப்புகளே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குரு மொத்தமாகவே சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு பாதகாதிபதி தான். பாதகாதிபதி 3ல் போய் மறைகிறது ஒரு யோகத்தை செய்யுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் திசாபுத்தி நல்லா இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்ததும் ஒரு சுபத்தன்மை தான், 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு சுபத்தன்மை தான். ஆனாலும் கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சி. ஆனால் பொறுமையாக எதுலேயும் நிதானமாக அகலக்கால் நிற்காமல் நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யறது சிறப்பாக இருக்குங்கிறது இந்த ஜாதக ரீதியான அமைப்பை நாம் சொல்லி முடிச்சுக்கிறோம். காலபுருஷ சக்கரத்தில் மிதுன ராசி 3வது ராசி. இது அதிசார பயிற்சி குரு பயிற்சி ஒரு 74 நாள் மட்டும் இந்த ஜம்பிங் ஆகி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் உச்சமாகி திசை நடத்த போகிறார். இது மிதுன ராசிக்கு ரியலாகவே குரு 2க்கு அதிபதினாவே தனகாரகன் ஐஸ்வர்யம் இருக்கும். 2ல் உச்சமாகி மிகப்பெரிய ஒரு அமைப்பில் 2ஆம் இடத்துக்கு அதாவது ஜென்ம குரு விலகிறாருங்கிற ஒரு பெரிய விஷயம். மிதுன ராசிக்காரருக்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் டென்ஷன், என்னமோ இனம் புரியாத கவலைகள், அதாவது குரு உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு எடுத்துப்படுமா. ஜென்மத்தில் உட்கார்ந்து உடல் ரீதியான தொந்தரவுகள்,
மன உளைச்சல், மனவேதனை இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இந்த 74 நாளில் விட கிடைக்க போகுது. இது ஒரு பெரிய அபரிவிதமான குரு பயிற்சி. அதாவது வந்து 2.5 மாதம் ஜம்பிங் ஆகி வக்கரமாங்க இது குரு பயிற்சி ஆகிருக்குது. குரு பயிற்சி கடகத்தில் வந்து உச்சமாகி சிறப்பாக இந்த பயிற்சி செய்து இந்த ஒரு 74 நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு வரவு செலவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, கல்யாணம், காட்சி எல்லாமே. இது வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, எல்லாமே ஒரு அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது மிதன ராசிக்கு குரு 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குது. பூர்வ புண்ணிய குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். குரு பார்க்குற இடமெல்லாம் தோஷ நிவர்த்தினா. அப்போது வந்து இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறது 7ஆம் இடம், அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்க்குதுங்க. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம், ஆயுள், விருத்தி, தனம் எல்லாமே. அப்புறம் வந்து லக்னத்துக்கு பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்க்குது. தொழில் அபிவிருத்தி, செய்தொழில் மேன்மை, தொட்டதெல்லாம் லாயம். இது வரைக்கும் மிதன ராசிக்கார செஞ்சுட்டு இருந்த தொழில் இல்லாத பொருளாதார நெருக்கடி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொழில் இருந்தது. அதெல்லாம் ரெக்கவரி ஆகி தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த 74 நாள் நாம் சந்திக்க போகிறோம். ஆனால் பொற்காலமான இந்த குரு பயிற்சி ஒரு 74 நாள் பயிற்சியாகி 2ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து அவங்களுக்கு மிதன ராசிக்காரருக்கு ஒரு பொற்காலமான ராசி, பொன்னும் பொருளும் சேரக்கூடிய ராசி, மிக அதிர்ஷ்டமான ஒரு பயிற்சி. மிதன ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய பயிற்சியாக நாம் கருதுகிறோம். காலபுருஷ சக்கரத்துக்கு 4ஆவது ராசி கடகராசி. இந்த அந்த அதிசார பயிற்சி, இந்த குரு பயிற்சி ஒரு 74 நாள் கடகத்தில் வந்து உட்கார போகுதுங்க. 12ல் இருந்த குரு ராசிக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். 12ல் குரு இருக்கும்போதுன்னா பொன் பொருள் சேதம், வீண் விரயம், பொருளாதார நெருக்கடி, செய்தொழிலெல்லாம் சிக்கலை இந்த மாதிரி கடகராசிக்கு செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய யோக பயிற்சியாக இருக்குது. அதிர்ஷ்டசாலி ராசின்னே சொல்லலாம். அதாவது 12 ராசியில் கடகத்தில் 5, 7, 9 பார்க்குறது ஒரு விசேஷம். கடகத்தில் உட்காந்து 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரபாக்கியம், தன்னுடைய கீர்த்தி, அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய அத்தனை சமாச்சாரத்தை மூலம் சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறாரு. குரு பார்க்க அந்த மூலம் சொல்லக்கூடிய இடம் அத்தனையும் அபிவிருத்தி ஆகுங்கிறது ஒரு விஷயம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரம், தன் மனைவி, லைஃப் பார்ட்னர், தொழில், அந்தஸ்து இதுகளை பற்றி பேசக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல இது வரைக்கும் என்னென்ன குறைகள் இருந்ததோ அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு தீர்க்கமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பம் இல்லாத குடும்பமாயிரு, கல்யாணம் இது வரைக்கும் கடகராசிக்காரர் கல்யாணம் இல்லாத என்பவங்க கூட கல்யாணம் ஆக வரன் பார்க்க ஆரம்பிச்சு வரன் செட் ஆகி இந்த 74 நாளுக்குள்ள கல்யாணமே முடியறதுக்குண்டான வாய்ப்பு 100% இருக்குது. அடுத்தது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் நிறை பாக்கியம் சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறங்க. குரு பார்க்குறது நிறை பாக்கியம் அமையும். இது வரைக்கும் கடகராசியில் யாருக்கு என்னென்ன குறைகள் இருந்ததோ, அதாவது வந்து 12ல் உட்காந்து நிறையா கடகராசி பொறுத்த வரைக்கும் அஷ்டமி சனியும் உட்கார்ந்ததுனால நிறையா தொந்தரவுகளையும் நிறையா இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த கடகராசிக்காரருக்கு நிறை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி, அதாவது சிறிய பயிற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய பயிற்சி, தனத்தை தரக்கூடிய பயிற்சியாக அமையும். காலபுருஷ சக்கரத்துக்கு சிம்மம் 5ஆவது ராசியாக வருது. சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் குரு வந்து 11 இருந்தாருங்க, லாபஸ்தானத்தில். மிதனத்தில் குரு இருந்தார். இப்போ அதிசார பயிற்சியாக ஒரு 74 நாள் கடகத்துக்கு வர்றாருங்க. 11 இருந்த குரு 12க்கு வர்றாரு. கடகத்துக்கு வந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இப்போ வீடு, மண்மனை, வாகனம், தாய் ஸ்தானம், வண்டி வாகனங்களெல்லாம் பார்க்கக்கூடியது. 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் நொடி, கடன், சத்துரு, வியாதின்னு சொல்லக்கூடிய அரச குரு பார்க்குறதும், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறதும் ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஜாதகம், அதாவது அதிசார பயிற்சியாக குரு உச்சமாகி 12ல் உட்காந்து பயிற்சி எடுக்கிறாரு. இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மண்மனை, வாகனம், பட்டம், பதவி, இது சம்மந்தமான இதுகள்லாம் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு. நோய் நொடி, கடன், சத்துரு, வியாதி, அதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தவங்களும் முன்னேற்றம் அடைஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய யோகத்தை இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம். கடன், தீரா கடனையோட ரெக்கவரி ஆகி கடன் கட்சியெல்லாம் நிவர்த்தி. அதாவது வந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம் சிம்மராசி பொறுத்த வரைக்கும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், கண்டம், விபத்து, நோய் நொடி. அப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறனால, அதாவது
இன்றைக்கி இதே முடிஞ்சு போச்சு, இதே இதாகி போச்சுங்கிற சொல்லக்கூடிய ஆளையும் கூட அந்த குரு பார்க்கறனால அபிவிருத்தியாகி ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் யோகம். இந்த யோகமான இடம், அதாவது பாதகமான இடத்த குரு பார்க்கறனால அது பூராமே யோகமாக மாறிக்குங்கிறது ஒரு அமைப்பு. ஆனால் என்னென்னா 12ல் குரு இருந்தால் விரை செலவு, அந்நிய தேசம், ஆன்மீக சுற்றுலா, அதாவது ஊர் டூர் போய் ஒரு ஆன்மீகத்தை பார்க்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக சுற்றுலாவெல்லாம் இந்த சிம்மராசிக்காரருக்கு அமைய, அதனால் ரொம்ப சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. இந்த குரு பயிற்சி அதாவது 12ல் உட்கார்ந்துருக்கறனால பொருளாதாரத்தை எதுக்கும் ஜாக்கிரதையாக ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு யோசித்து செலவு பண்ணணும். ஆனால் போனான்ட்டு செலவுன்னா இருக்கிற இருப்பு குறைஞ்சி போயிடும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டா போதுமானது. மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த 12ஆம் இடம் குரு கொஞ்சம் விரயத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுலேயும் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டால் சிம்மராசிக்காரருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யுங்கிறது ஒரு வாய்ப்பு. திசாபுத்திகள் யோகமாக இருந்தால் யோகம், திசாபுத்திகள் பாதகமாக இருந்தால் எதிர்மறையாக நாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கூட்டி குறைச்சி நடக்கும். இதுக்குண்டான அமைப்பில் பார்த்துங்க. காலபுருஷ சக்கரத்துக்கு கன்னி ராசி 6வது ராசி. கன்னி ராசி இதை குரு பயிற்சி, அதிசார பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு 74 நாள் பயிற்சி ஆகுது. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வரைக்கும் 10ல் குரு உட்காந்துருந்தாருங்க. 10ல் குரு உட்காந்துருந்து தொழில், கல்வி, எஜுகேஷன் 10ல் ஒரு பாவியாக இருக்கணுமா, 10ல் குரு உட்காந்து பார்க்குற இடமெல்லாம் யோகத்தை செஞ்சுட்டு இருந்தது. இந்த குரு பயிற்சி இப்போ 11க்கு உச்சமாகறாருங்க, லாபஸ்தானத்தில் உச்சமாகறாரு. புதையல் யோக ஜாதகம் தான் கன்னிராசிக்காரன். 11ல் உட்காந்து மிகப்பெரிய, அதாவது அபரிவிதமான வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நடக்கும். குரு 11ல் உட்காந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வெற்றின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு, அப்போ புதன் எதை செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. செய்தொழில் மேன்மை, தொழில் ரீதியாக ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி 100% வெற்றி அடையுமா. அப்போது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறோங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது மூலம், கீர்த்தி, அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம், கல்யாணம், 7ஆம் இடம்ங்கிறது கல்யாணம், 7ஆம் பாரியாக கலஸ்தர் பார்க்குது. இது வரைக்கும் குடும்பமாக குடும்பம், குடும்பத்துக்கு பிரிஞ்சிருந்தால் குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ரெக்கவரியாகி நிவர்த்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி சிறப்பு அம்சங்களெல்லாம் கன்னிராசிக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசிக்கு குரு ஒரு 50% யோகத்தை செய்யக்கூடியவர் தான். அவன் பயிற்சி ஆகிருக்கிற இந்த 24 நாள் மிகப்பெரிய அபரிவிதமான உச்சமாய் பயிற்சி ஆகிறதுனால இந்த குரு பயிற்சி ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக தான் நான் பார்க்குறேன். புதையல் யோக ஜாதகம், வீரியம், வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்புகள், சகோதரனுடைய வளர்ச்சி, சகோதரர்கள் பிணக்காகிறது, இது வரைக்கும் சகோதர பிரச்சனை நிவர்த்தி ஆகிறது. அதாவது எந்த ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகிறது. இது வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை சகோதரர்கள் இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருங்கிறது இந்த ஜாதக ரீதியான ஒரு அமைப்பு. மிகப்பெரிய ஒரு புதையல் யோக ஜாதகம் கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய யோகமாக மாறும் இந்த குரு பயிற்சி. நன்றி, வணக்கம்.